ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏகே அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் ரிலேட்டடான பயாலஜி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்துற டாபிக் என்னன்னா செல்கள் பத்தி தான். பயாலஜில செல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பார்க்கலாம் கொஸ்டின் வித் ஆன்சர். கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் யாருன்னா ராபர்ட் ஹூக். அவர் எழுதிய புத்தகம் வந்து மைக்ரோகிராஃபியா. அப்புறம் செல்லின் 3 பகுதி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க: செல் சவ், சைட்டோபிளாசம், உட்கரு. அப்புறம் மூணாவது கொஸ்டின், செல்களின் அளவு எத்தனை மீட்டர்ல இருந்து எத்தனை மீட்டர் வரை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மைக்ரோமீட்டர் முதல் சென்டிமீட்டர் வரை செல்களோட அளவு இருக்கும். பாக்டீரியாவின் அளவு வந்து 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரை இருக்குது பாக்டீரியாவோட அளவு. அப்புறம் நெருப்பு கோழியின் முட்டையின் விட்டம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 170 மில்லி மீட்டர். ஆறாவது கொஸ்டின், நம் உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல். ஒரு செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு எவையெல்லாம் கேட்டிருக்காங்க. பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ், ஈஸ்ட். இதே பல செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ஸ்பைரோகைரா, மாமரம், மனிதன். மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 3.7 × 10^13. செல்களை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம். ப்ரோகேரியாட்டிக் செல், அப்புறம் யூகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னு பார்த்தீங்கன்னா தெளிவற்ற உட்கரு தெளிவாக இருக்காது. யூகேரியாட்டிக் வந்து தெளிவான உட்கரு இருக்கும். அடுத்து, புவியில் முதலில் உருவான செல் எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரோகேரியாட்டிக் வகையை சார்ந்தது தான். பசுங்கணிகங்கள் எந்த செல்லில் காணப்படும்னா தாவர செல்லில். தாவர செல்லில் எது காணப்படுவது இல்லைன்னா சென்ட்ரியல்கள் தான் தாவர செல்ல காணப்படாது. செல்லின் கதவுன்னு எதை சொல்லுவோம்னா செல் சவ்வை தான் சொல்லுவோம். செல்லின் நகரின் பகுதி எதுன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம். செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து பசுங்கணிகம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் வந்து உட்கரு. சூரியனின் ஒளி ஆற்றலை வந்து வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிப்பது எதுனா பசுங்கணிகத்தில் உள்ள பச்சையம் தான். அடுத்த, தாவரங்களில் மலர் பழங்களுக்கு வண்ணத்தை அளிப்பது எதுனா வண்ணக்கணிகம். காய் கனியாகும் நிகழ்ச்சியில் என்ன நிகழும்னா ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறும். அடுத்த, தற்கொலை பை என்று அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம். செல்லின் முதன்மை செரிமான பகுதி எதுன்னு கேட்டாங்கனாலும் லைசோசோம் தான். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துவது எதுனா உட்கரு. எந்த செல்லில் உட்கரு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இரத்த சிவப்பு செல்களுக்கு உட்கரு வந்து கிடையாது. விலங்கு செல்களில் மட்டுமே காணப்படும் உறுப்பு எதுனா சென்ட்ரியல் தான். விலங்குகளின் செல்களின் அளவு வந்து எதனால் அளக்கப்படுகிறதுனா மைக்ரான் என்ற அலகால தான் அளக்கும். அடுத்த, மனித உடலில் மிக சிறிய செல் எதுன்னு கேட்டாங்க. இரத்த சிவப்பணுக்கள் தான். இது வந்து 7 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். இதான் மனித உடம்பிலே மிக சிறிய செல். அடுத்த, மனிதனின் அண்ட செல் வந்து எவ்வளவு பெருசுன்னு கேட்டிருக்காங்க. 100 மைக்ரோமீட்டர். மிகச்சிறிய பாக்டீரியா எதுனா 0.001 மைக்ரோமீட்டர். பிளாஸ்மா தான் மிக சிறிய பாக்டீரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.